கிளாஸ் வச்சு மீடியா சூர்யா கைது செஞ்சோம். நாங்க என்ன தீவிரவாதிகளா திட்டக்குற்றம் நாங்க ஊழல் செஞ்சோமா? அதாவது நாங்க ஊழல தட்டி கேட்கறதுக்காக பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தடுப்பு நடவடிக்கையில எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு 6 மணி வரைக்கும் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை நாங்க குடிச்சோம். எந்த டிமாண்டும் பண்ணல. ஆனா 6 மணிக்கு மேல 6:15 வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன். 6:15 வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன். 6:15க்கு மேல பெண்கள் அதிகமா இருக்காங்க. அவங்கள விடுங்கன்னா என்ன விடலனா விடுங்க. இது நான் கேக்குறேன், விடுங்க இந்த மைக். அப்ப என்ன அடக்குமுறைங்க நடக்குது? என்ன அடக்குமுறை நடக்குது நான் கேக்குறேன். 6 மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம். பெண்களை வச்சுக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன். உங்க முன்னாலே ஒரு பெண் மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. இத வேகாத வெயில்ல 12 மணி நேரத்துக்கு மேல உள்ள இருந்திருக்காங்க. நான் மருத்துவர். நான் கூட போயிருக்க முடியும். நான் கூட போயிருக்கணும். ஆனா நான் சட்டத்தை மதிக்கிற ஆளு. சட்டத்தை மதிக்கிற ஆளு. அதனால தான் நான் திருப்பி இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். நான் சில பேர் மாதிரி கைதான உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி பாசாங்கு பண்ற ஆளுங்க நாங்க கிடையாது. உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்ற முறையில கூட போறதை தவிர்த்துட்டு சட்டத்தை மதிச்சு திருப்பி இங்க வந்து நிக்கிறேன். நானு என் கூட வந்த பெண்ணு மயங்கி பல்ஸ் குறையா இருக்கு. அவங்களுக்கு டாக்டர்னால நான் அவங்களை ஏத்தி விட்டுட்டு நான் இங்க வந்து பரிதவிச்சு நின்னுட்டு இருக்கேன். என்ன ஆட்சி நடக்குது? நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறேன். இப்ப எங்களை 6 மணிக்கு மேல இன்னும் விடுதலை செய்யாம வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? கான்டாக்ட் பண்றேன். ஒரு பெண் யார் அந்த சாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால ரொம்ப நான் மறுபடியும் சொன்னேன், நான் வேணா நிக்கிறேன், நாங்க ஆண்கள் வேணா நிக்கிறோம், பெண்களை விடுங்க நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கும் கேக்குறேன்றாங்க. என்ன நம்ம
மூணுல யாருக்கும் கேட்கறதுக்கு நம்ம இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்துல ஒரு நிமிஷத்துல ஒரு தொலைபேசியில தொடர்பு கொள்ள முடியும். அப்ப வேணும்னு தானே எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு அப்படி நிக்க வைக்கிறாங்க. நான் தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற கோரிக்கையாகவே வைக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவரை, அரசியல் கட்சி தலைவிகளை இப்படிதான் இந்த அரசு நடத்தும்னா கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்ன மாதிரி அவங்க கூட நான் போயிருக்க முடியும், மருத்துவரா கூட போயிருக்க முடியும். சட்டத்தை மதிக்கிறவனா நீ என்ன விடுதலை பண்றவங்களுக்கு நான் இங்கதான் நிப்பேன், நான் திருப்பி வந்திருக்கேன். ஆனா ஒரு பெண்ணு பல்ஸ் கொரியா ஒருத்தர் அனுப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் கார்ல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். என்ன நடக்குது? நீங்க நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? என்ன கொடுமை நடக்குதுங்க? எல்லாரும் இங்கே உள்ள வச்சுட்டு என் கார் ஆம்புலன்ஸ் நான் கத்துறேன். ஆம்புலன்ஸ் கூட அவங்க கூப்பிடல, நான் தூக்கிட்டு போய் என் கார்ல அனுப்பிச்சிருக்கேன். நானு அந்த பொண்ணோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நான் என்ன பண்றது? ஒரு போராட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த தண்டனையா? நான் வேணா எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கலாம், என் கூட வந்தவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? தமிழக பெண்களிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பெண்களே, உங்களுக்காக போராடுறோம். இந்த குடியை கெடுக்கணும் டாஸ்மாக்கு போராடணும், டாஸ்மாக்கு எதிராக போராடுறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களை விடுதலை செய்யாம வச்சிருக்காங்கன்னா காரணம் என்ன? பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்களும் அடங்குற மாதிரி இல்ல. அதுவும் இன்னைக்கு 6 மணிக்கு மேல இவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு பெண் மயக்கம் அடிச்சு விழுந்த பிறகும் இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்கா? என்ன ஆட்சியோட இருக்கு? மனசாட்சி இருக்க ஆட்சி இருக்காங்க. உண்மையிலேயே மனவேதனையாக இருக்கிறது. தமிழகத்துல இப்படிப்பட்ட அடக்குமுறை, அராஜகம் வேற எங்கேயும் நடந்ததில்லை. ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. திருப்பி அதனால தான் நான் சொன்னேன், அவங்கள விட்டுருங்க, நாங்க வேணா இருக்கிறோம். நான் தான் அங்க போல, நான் கார்ல ஏறி போயிருக்கலாம், போல. நான் சட்டத்தை மதிக்கிற ஆளு, அதனால ஆம்புலன்ஸ்ல ஏன் கார்ல அனுப்பிச்சு நான் நிக்கிறேன். இன்னும் அவங்க என்ன தகவல் சொல்லலைன்னா நாங்க இங்கதான் நிற்போம். விடுதலை செய்ய வேண்டியது சட்டத்தின் பால் உள்ளது. இந்த சட்டத்தை ஏன் மீறுகிறீர்கள்? அப்படி என்ன நாங்கள் தவறு செய்து விட்டோம்? மக்களுக்காக குரல் கொடுப்பது தவறா என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும். தமிழக பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தமிழக பெண்களே, உங்களுக்காக போராடிய சகோதரிகள் ஒருத்தி மயங்கி விழுந்திருக்காங்க. ஆனா கூட விடுதலை செய்ய மாட்டேன்னு நாங்க என்ன கொடுமை இது? ஆக பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். முதலமைச்சர் அவர்களே, பெண்களுக்காக ஆட்சி என்று சொல்கிறீர்களே, பெண்கள் அரசியலில் இருக்கும் பெண்களை இப்படிதான் கொடுமைப்படுத்துவீர்களா? அமைதியா 6 மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம். அவங்க 6:15 வரைக்கும் நான் பார்த்தேன். அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நாங்க சாப்பிட்டோம். நாங்க டிமாண்டே பண்ணல. ஏதோ எங்கிருந்தோ ஒரு சாம்பார் சாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாங்க அதையும் ஒன்றும் சொல்லலை. டீ காஃபி கொண்டு கொடுத்தாங்க, அது அவங்க கொடுத்தது மட்டும்தான் நாங்க சாப்பிட்டோம். 6 மணி வரைக்கும் எந்த குரலையும் நாங்க எழுப்பல. ஆனா 6 மணிக்கு மேல 6:15 ஆச்சு. பெண்களை விடுங்கன்னு சொன்னா இருங்கன்னு சொன்னா எதுக்குங்க இருக்கணும்? நானு சட்டத்தின்படி இருக்க கூடாதுன்னா நான் ஏன் இருக்கணும்? அதனால அரசாங்கம் எனக்கு பதில் சொல்லட்டும். இந்த ஊழல் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பது உண்மை. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் சுருட்டியது உண்மை. இது மக்களுக்கு வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக எங்களை கைது செய்வதும் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மிக 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 கண்டிக்கத்தக்கது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வெளியே போயிருக்கலாம், ஆனா நான் திருப்பி உள்ள வந்தேன். சட்டத்தை நாங்கள் மதிக்கிற மாதிரி நீங்கள் சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அரசாங்கமே, மனசாட்சியில் ஆட்சி இங்க இல்ல. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எங்களோட தன்னம்பிக்கை குலைச்சிடலான்னு பாக்குறாங்க. எங்க பெண்களோ எங்க தொண்டர்களோ யாரும் தன்னம்பிக்கை குலைய போறதுல எவ்வளவு நேரம் வேணாலும் உள்ள போங்கன்னா, ஏன் நான் உள்ள போகணும்? நான் கேட்டுக்கு உள்ளதானே நான் நிக்கிறேன். எதற்கு இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? பெண்கள் மீது, ஒரு கட்சி தொண்டர்கள் மீது உங்களுக்கு மரியாதை இல்லையா? அனுதாபம் கூட எங்களுக்கு தேவையில்லைங்க. மரியாதை வேணும். ஒரு கட்சி தலைவிகள் இங்க நின்றுட்டு இருக்காங்க 6 மணிக்கு மேல, ஒரு மரியாதை வேணும். மரியாதை கொடுங்க. நாங்க கேட்டு வாங்குவோம், நாங்க அழுத்தம் கொடுப்போம். என்னன்னா நாங்க ஒண்ணு சும்மா இல்ல. நீங்க ஒரு வகையில மக்களுக்கு சேவை செய்யலாம், நாங்களும் ஒரு வகையில மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி அடக்குமுறையை நீங்கள் ஏவி விடாதீர்கள் என்பது எனது கருத்து. நிச்சயமா. ஏன்னா நான் வந்து மாநில தலைவரை இப்ப தொடர்பு கொள்வேன். அவர் என்ன விடல. ஒரு பெண் மயக்கம் அடைஞ்சு பல்ஸ் கொரியா இருக்காங்க. அவங்க அந்த பெண்ணை என் கார்ல கொண்டு வந்து ஏத்திருக்கேன். அவ்வளவு கூட்டத்துக்கு மேலேயும் ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வர கூட வழி இல்லை இவங்களுக்கு. 12 மணி நேரம் எங்களை வைக்க தெரிஞ்சதில்லை. அப்புறம் ஆபத்து வந்தா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு அவங்களுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். மிக மிக தவறான கருத்து இது.
நிச்சயமாக இப்ப பாருங்க, இப்போ பெண்கள் காலையில 7 மணிக்கு வந்தாங்கங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டும் சாப்பிடாமையும் வெளியே போகாமையும் ஓடி வந்த பெண்களை இப்படிதான் நீங்க கொடுமைப்படுத்துவீங்களா? நான் கேட்கிறேன், 6 மணிக்கு மேல வைக்கிறது சட்டம் இல்ல, அந்த சட்டப்படி நடக்கிறதுல உங்களை எது தடுக்குது? அப்ப எவ்வளவு பயப்படுறீங்க பாஜகவிற்கு? இந்த போராட்டத்துக்கு எவ்வளவு பயப்படுறீங்க? ஒரு பெண் மயக்கடைஞ்ச பிறகு உங்களுக்கு அனுதாபம் இல்லையா? ஒரு இரக்கம் இல்லையா? அதனால இந்த போராட்டம் தொடருங்க. நான் தமிழகத்தின் பெண்கள் சார்பாக இங்க நின்றுட்டு இருக்கேன். பெண்களை நாங்க கூட்டி போராடுவோம். டாஸ்மாக் பெண்களுக்கு எதிரானது, டாஸ்மாக் கொள்ளை தமிழகத்திற்கு எதிரானது. ஒரு நாளும் ஒரு திட்டம் வரும்னு நினைப்போம். ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு முதலமைச்சர். இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது.